Good afternoon students. Welcome to Computer Science online class. Today we are going to learn the chapter 10 Python classes and objects. In this chapters today we are going to discuss the content of what is meant by class, what is an object, how to create class and how to create an objects in Python. What is class methods? One by one நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். Introductions. Python is a object oriented programming language. Python ஒரு object oriented programming language. எல்லாத்தையுமே நம்ம வந்து அது ஆப்ஜெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம் பைத்தானில். பைத்தானோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். C++க்கும் பைத்தானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து C++லேயும் பைத்தான்லேயும் சிமிலராக தான் இருக்கும். தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே. தென் க்ரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதும் அதை வந்து ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதும் C++-ஐ காட்டிடும் பைத்தானில் நமக்கு ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். ஓகே, classes is the main building blocks of the Python. பைத்தானில் வந்து classes தான் வந்து ஒரு மெயின் பில்டிங் பிளாக்ஸு. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா ஃபங்க்ஷன்ஸும் டேட்டாஸும் தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கும் நமக்கு. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா டேட்டாஸ் வந்து இருக்கும். கிளாஸஸ் இஸ் த டெம்ப்ளேட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு செப்பரேட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் ஆப்ஜெக்டோட சேர்ந்தது தான் அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது. ஓகே, கிளாஸஸும் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பைத்தான்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஆர் கிளாஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். செப்பரேட் ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு கிளாஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து இப்போ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். இதில் இருக்க M1 M2லாம் என்னது ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸோட இன்ட். இது எல்லாமே M1 M2ன்றதுலாம் ஒரு ஆப்ஜெக்ட் தான், இன்டீஜரோடைய ஆப்ஜெக்ட்ஸ். அது கிளாஸ் இன்ட்டோட ஆப்ஜெக்ட்ஸ். இந்த வந்து கிரேடுன்னு இருக்கிறது வந்து இது வந்து கிளாஸ் ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கிரேடுன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அது எதனுடைய வந்து கிளாஸ்னால் வந்து கிளாஸ் ஸ்ட்ரிங்கோடைய ஆப்ஜெக்ட். அது எவ்ரிதிங் வந்து பைத்தானில் பொறுத்த வரைக்கும் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தான். ஒரு திங்குமே நம்ம ஆப்ஜெக்ட்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ணுவோம். டிஃபைனிங் கிளாஸ். கிளாஸ் இஸ் டிஃபைன்டு பை யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா அந்த கிளாஸ்ன்ற கொடுத்துட்டு தான் அதை டிஃபைன் பண்ணுவோம். கிளாஸோட நேம்னு சொல்லிட்டு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கிளாஸ் நேம் இஸ் ஃபாலோட் பை த கோலன். இப்போ நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறோம், அப்புறம் கோலன்றதை நம்ம கொடுப்போம். ஓகே, எவ்ரி கிளாஸ் அஸ் எ யூனிக் நேம். ஒரு கிளாஸ்க்குமே தனித்தனியாக ஒரு யூனிக் நேம் தான் இருக்கும். ஒரே நேமை எல்லா கிளாஸ்க்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படி யூனிக்காக தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே கிளாஸஸ் நம்ம நிறைய கிளாஸஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூனிக் நேம் வந்து வச்சுக்குவோம். டிஃபைனிங் கிளாஸோடைய சின்டெக்ஸ். இப்போ கிளாஸோடைய நேமு கோலன். ஓகே, இதுக்குள்ளே வந்து இன்டென்ட் ஆகி தான் இருக்கணும். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகிருக்கும், இந்த கிளாஸ்க்குரியதுனா எல்லாமே இண்டென்ட் ஆகிட்டு தான் நமக்கு இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, மேபி இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, n ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம என்னவா கொடுக்கலாம். இங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம், டெசிஷன் கண்ட்ரோலாக இருக்கலாம், லூப்பாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷனாக இருக்கலாம். நம்ம எல்லாமே வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம். ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை நம்ம என்ன சொல்வோம்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம் பைத்தானில். இப்போ மற்ற C++லலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸுன்னு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸை நம்ம மெத்தட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். வேரியபிள் டிக்ளரேஷன், இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கிளாஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த மெத்தட்ஸும் இதில் இருக்க கிளாஸ் வேரியபிள்ஸும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸோடைய மெம்பர்ஸ் தான் இது எல்லாமே. வேரியபிள் டிக்ளரேஷன் இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் சரி, இது எல்லாமே என்னது மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஷுட் பி அக்சஸ்டு த்ரூ எது மூலிமா நம்ம அக்சஸ் பண்ண முடியும்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா அதை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆர் இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ். ஆப்ஜெக்ட்ஸோட இன்னொரு நேம் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ். இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ்ன்றது உங்களுக்கு
one wordல கேட்கலாம். Okay, objects are instant of class. A class can be defined anywhere in a program. ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம கிளாஸை எங்கே வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, டிஃபைனிங் கிளாஸோட எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸை இப்போ நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா கிளாஸ் சாம்பிள் அப்படின்றது டிஃபைன் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டு இங்கே வேரியபிள், அதாவது கிளாஸ் வேரியபிள்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10 கமா 20. இப்போ 10ன்றது எதில் இருக்கும், எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். 20ன்றது ஒயில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது ரெண்டும் என்னது, 2 வேரியபிள்ஸ். ஓகே, இது என்னது, சாம்பிள்ன்றது நேம் ஆஃப் த கிளாஸ். இது எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம, மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த எக்ஸும் ஒய்யும் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். இதை வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறத கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம எக்ஸும் ஒய்யும் அக்சஸ் பண்ண முடியும்னா வித் அன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ். ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா தான் நம்மளால் வந்து இந்த எக்ஸுன்ற வேரியபிளும் ஒய்ன்ற வேரியபிளும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ சாம்பிள்ன்ற கிளாஸில் வந்து எப்படி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் சாம்பிள்ன்றது ஒரு கிளாஸோடைய நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10 கமா 20. இது என்னது, இது கிளாஸ் இஸ் கிரியேட்டட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட்டும் இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். Syntax to create a object name. Object name is equal to class name, open parenthesis, close parenthesis கொடுத்துட்டோம். இந்த object name எது வேணாலும் வச்சுக்கலாம், obj, b1 அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுட்டு இங்கே வந்து sample open bracket close bracket கொடுப்போம். இந்த process of creating objects, இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா class instantiation. இந்த கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு 1 வேர்ட்லேயும் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். எதுக்கு நம்ம கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதை தான் வந்து கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூசஸ் என்னதுன்னா ஃபங்க்ஷன் நோட்டேஷன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். அது எதுக்காகனா பேராமீட்டர்லெஸ் ஃபங்க்ஷன் தான். தட் ரிட்டர்ன்ஸ் அ நியூ இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ். ஒரு கிளாஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஓகே, கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன்னா என்னென்னு தெரியும்ல, ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். அதுக்குள்ளே இருக்க கிளாஸ்க்குள்ளே இருக்க மெம்பர்ஸ்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வேரியபிள் நம்ம அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம மெத்தட்ஸை வந்து கொடுத்ததை அக்சஸ் பண்ணுறது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனி கிளாஸ் மெம்பர்ஸ், கிளாஸ் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவோன்னா பை யூஸிங் டாட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட் வித் டாட். ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த கிளாஸ் மெம்பர்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுவோம். சின்டெக்ஸ் டு அக்சஸ் த கிளாஸ் மெம்பர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர்ஸ். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் டு டிஃபைன் ஏ கிளாஸ் அண்ட் அக்சஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் வேரியபிள்ஸ். கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதோ அப்புறம் மெம்பர்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறதும் இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் சாம்பிள்ன்றது கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10 கமா 20. இதுலேருந்து தான் நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. பிரிண்ட் வேல்யூ ஆஃப், இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம உள்ளே இருக்க வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம். எஸ் டாட் எக்ஸ், வேல்யூ ஆஃப் ஒய் வந்து எஸ் டாட் ஒய், வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய். இப்போ நமக்கு வேல்யூ வந்து 10, 20, 30ன்றது நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் சாம்பிள்ன்றது டைப் பண்ணியாச்சு. இண்டென்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணோம். எஸ் ஈக்குவல் டு சாம்பிள், தென் பிரிண்ட் எஸ் டாட் எக்ஸ், எஸ் டாட் ஒய், எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய். இப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு ரன் பண்ணும்போது நமக்கு என்ன வரையும், 10, 20, 30ன்ற வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. எப்படி வந்து நம்ம ஒரு பைத்தானில் கிளாஸும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சு ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் மெத்தட்ஸ். ஓகே, பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம மெத்தட்ஸு நீங்கள் பைத்தானில் சொல்கிறோம். வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன். எப்படி வந்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளரேஷன் பண்ணுவோமோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பைத்தான்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். வித் a ஸ்மால் டிஃப்ரென்ஸ், ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸோட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் மெத்தட்ஸ் மஸ்ட் ஹேவ் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேம்ட் as செல்ஃப். நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வந்து நமக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆர்குமெண்ட்ஸில் எக்ஸ் கமா ஒய் அந்த மாதிரி இசட் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்க மெத்தட்ஸில் நம்ம ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், செல்ஃபாக தான் இருக்கணும். செல்ஃப்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது செகண்ட் ஆர்குமெண்ட்ஸாக
நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பாஸ் எ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது ப்ரொவைட்ஸ் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்லி. நம்ம என்ன வந்து வேல்யூஸ் கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு நமக்கு டிஸ்பிளே வந்துடும். மெத்தட்ஸ் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம மெத்தட்ஸ் பாஸ் பண்ணணும்னா the first arguments மட்டும் செல்ஃப்னு இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் the first argument செல்ஃப். ஓகே, மெத்தட்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இட் வில் டேக் 2 ஆர்குமெண்ட்ஸாக எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அண்ட் த டிஃபைன்ட் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது செகண்டாக எடுத்துக்கும். நம் வந்து செகண்டாக எடுத்துக்கும். எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்னா செல்ஃப் கமா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை எடுத்துக்கும். when declaring class variables within a class, ஒரு கிளாஸ் வேரியபிள்ஸை கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா என்னவாக இருக்கணும்னா கிளாஸ் நேம் அண்ட் டாட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது மஸ்ட்டாக இருக்கணும். the statement defined inside the class must be properly indented. இண்டென்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸோ இல்லை மெத்தட்ஸோ அப்படின்றது அந்த கிளாஸ்க்கு தெரியும். ஓகே, இண்டென்ட் பண்ணலைன்னா அது வெளியில் இருக்கிறது தான் அப்படின்றது அக்சஸ் ஆகும். ஓகே, ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல்ஸும் ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. mark 1, mark 2, mark 3 equal to 45, 91, 71. def ப்ராசஸ். இந்த டெஃப்ன்றது ஒரு மெத்தடு, ப்ராசஸ்ன்றது அதனுடைய நேமு, செல்ஃப்ன்றது நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்பயுமே வந்து மெத்தட்குள்ளே நம்ம வந்து செல்ஃப்ன்றதை பாஸ் பண்ணி ஆகணும். சம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட். இப்போ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற நேம் டாட் அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை நம்ம சொல்லணும். mark 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் mark 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் mark 3. இது சம் ஆகி நமக்கு சம்ன்ற வேரியபிளில் ஆட் ஆகி வந்துடும். ஆவரேஜ் ஈக்குவல் டு இந்த சம்மில் ஆட் ஆனது டிவைடட் பை 3. இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து சம்மில் இருக்கும். டோட்டல் ஆவரேஜ் வந்து ஏவிஜின்ற வேரியபிள்குள்ளே நமக்கு இருக்கும். ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ் டாட் ப்ராசஸ் என்னும்போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நமக்கு ரிட்டர்ன் வேல்யூஸை கொடுத்துரும். டோட்டல் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 207. ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 69.0ன்றது நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்குள்ளே நம்ம கிளாஸ் வேரியபிள்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாஸ் மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். எஸ் டாட் ப்ராசஸ்ன்றது கால் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். டிஸ்பிளேன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே இண்டென்ட் ஆகி கொடுக்கல பாருங்கள். டெஃப்ன்றது எங்கே கொடுத்துருக்கோம், வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, நார்மல் ஃபங்க்ஷனில் நமக்கு எப்படி டிஸ்பிளே வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதை வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும், டோட்டல் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் 207, ஆவரேஜ் மார்க்ஸு இது டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நமக்கு வந்துருச்சு. நார்மலாக இது கால் ஆகி நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஒரு கிளாஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு மெத்தட்ஸை வந்து கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மெத்தட்ஸ் வந்து கிளாஸ் இல்லாமல் எப்படி வந்து கால் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். ஓகே, ப்ரோக்ராம் டு செக் அண்ட் பிரிண்ட் இஃப் த நம்பர் கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் யூஸிங் கிளாஸை வச்சு நம்ம ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரோக்ராமில் வந்து கிளாஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஈவன் ஈக்குவல் டு 0. இங்கே டெஃப் செக்குன்றது மெத்தட், இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப் கொடுத்தாச்சு. செகண்ட் ஆர்குமெண்ட் நம்ம நம்மன்றது பாஸ் பண்ண போகிறோம். இஃப் நம் இஸ் இது மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ் 2 = 0. ஓகே, ரிமைண்டரை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு அது 0வாக இருந்தால் ஈவன் நம்பர் டிஸ்பிளேஸ் பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லைனா நமக்கு ஆட் நம்பருன்னு நமக்கு டிஸ்பிளே வரும். இந்த ஆட் ஆர் ஈவன்ற கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு என்னன்ட்டு. இதில் வந்து நம்ம இன்புட் கெட் பண்ணியிருக்கோம். என்ன நம்பர் அதை வாங்கி எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். n.check. இப்போ ஆப்ஜெக்ட் டாட் செக் எக்ஸுன்ற வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே நமக்கு நம்மா போகும். ஓகே, இது பாஸ் ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் அவுட் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ 4ன்னு கொடுக்கும். நம்ம என்ட்ரிய வேல்யூன்னு கேட்கும்போது நம்ம 4ன்னு கொடுக்கும்போது என்னாகும், 4 மாடுலஸ் ஆஃப் 2ன்னு செக் பண்ணும். அப்போ 4 வந்து நமக்கு 0ன்னு ரிமைண்டர் வந்துடும். அப்போ என்ன ஆகும், 4 இஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே வரும். தென் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ரன் பண்ணும்போது 5ன்னு கொடுக்குறோம் இன்புட்டு. 5 போய் செக் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ரிமைண்டர் 1ன்றது கிடச்சிரும். அப்போ என்ன ஆகும்னா 5 இஸ் ஆட் நம்பர் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே வரும். ஓகே, எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இன்னையோட கிளாஸில் நம்ம என்னென்னலாம் இன்றைக்கி பார்த்தோன்னா, கிளாஸ் இஸ் அ
template for the object. ஒரு class வந்து template for the objects. Objects are also called as a instant of a class. Okay, class is defined by using the keyword class. ஒரு class define பண்ணனும்னா நம்ம keyword வந்து class வச்சு தான் define பண்ண முடியும். The process of creating object is called as a class instantiation. Class variables class methods நம்ம என்ன சொல்லுவோம், together known as a members of the class. இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம இன்னைக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நீங்க படிச்சு எழுதி பாத்துருங்க ஸ்டூடெண்ட். Thank you student.